கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம கடந்த வாரம் பார்த்ததை போல ஜீசஸ் அண்ட் ஜூடாஸ், இயேசுவும் யூதாஸும், அதனுடைய பார்ட் 2 இதுதான். ஆனா தலைப்பு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அல்லது பாவ நிவாரண நாள் தமிழ்ல சொல்லணும்னா. இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி இதற்குள்ளாக போக போறோம். ஆனா போறதற்கு முன்பாக நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒருவேளை குயிக்கா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு, ஒருவேளை இதை நீங்க இந்த ஒரு காணொலியை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா, இதற்கு முன்பாக போன ஒரு பைபிள் ஸ்டடி ஜீசஸ் அண்ட் ஜூடாஸ்னு இருக்கும். அதை நீங்க முழுவதுமாக கேட்டு விட்டு பின்பு இதை கேட்டீங்கன்னா இன்னும் நன்றாக புரியும். ஒருவேளை நேரம் இல்லாதவர்களுக்கு இதை தான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா அவர்களுக்காக ஒரு குவிக் ரீகேப். சரி, இப்போ போன வாரம் பார்த்த எல்லா ஸ்லைட்ஸையுமே வந்துட்டு இந்த லைன் பை லைன் வரதை எடுத்துட்டேன். எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னோம்னா, எதற்காக இந்த தலைப்பு, ஏன் இயேசுவையும் யூதாஸையும் கம்பேர் பண்ணோம், அடுத்தது இதை ஏன் பைபிள் ஸ்டடியா எடுக்கிறோம், பைபிள் பேர்ல்ஸா சொல்லாம, இன்னும் எதுக்காக யூதாஸ்னு ஒரு கேரக்டர் வேதத்துல இருக்கணும், ஏன் யூதாஸை ஒரு சீஷனாக இயேசு தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர் முன்னமே அறிந்திருந்தார் என்றால் ஏன் யூதாஸை தேர்ந்தெடுக்க வேண்டும், அடுத்தது எதற்காக அந்த மனுஷன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும்னு சொன்னாரு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல முக்கியமான ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து ரட்சகர். அப்ப பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்படி இருக்கும் பொழுது தன்னோடு கூட இருந்த சீஷனை ஏன் இயேசு ரட்சிக்கவில்லை, காப்பாற்றவில்லை? இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து டெலிபரேட்லி, அதாவது நன்றாக அறிந்தே அவனுக்கு அந்த துணிக்கையை தோய்த்து கொடுக்கிறார். நீ போய் செய்வதை சீக்கிரம் செய் என்று சொல்லுகிறாரே, அது ஏன்? அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம்னா, ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக யூதாஸை பற்றி புதிய ஏற்பாட்டுல முதல்ல எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள்ல எந்த பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வசனங்களையும் எடுத்து பார்த்தோம். அடுத்ததாக பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கு யூதாஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக என்று சொல்லி பார்த்தோம். ஆனா அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த முதல் தீர்க்க தரிசனம் அல்லது முதல் வாக்கு தத்தம், ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி, அதுல எப்படி யூதாஸ் லிங்க் ஆகிறாரு இன்டைரக்டா. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி என்னன்னா, இயேசுவையும் பிசாசையும் வைத்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார் என்னன்னா, ஸ்திரீயை பார்த்து பேசும் பொழுது அல்லது சர்ப்பத்தை பார்த்து சொல்லும் பொழுது, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப அதை குறித்து நாம பார்த்தோம். அது எப்படி யூதாஸோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். குதிகால் அங்க வருது. அதை யோவான் 13:26 இயேசுவே சொல்றாரு என்னன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோட அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி. ஏன் குதிகால் நீங்க சொல்லணும் அப்படின்னு இன்னும் நம்ம உள்ள போய் பார்த்தோம். அப்ப அந்த முக்கியமான கேள்விக்கான பதில், ஏன் இயேசு யூதாஸை ரட்சிக்கவில்லை, காப்பாற்றவில்லைன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் ஒருவன் மாத்திரம் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் கெட்டு போகவில்லை, ஏனென்றால் நான் உம்முடைய நாமத்தினால் அவர்களை காத்து கொண்டேன்னு சொல்லி அந்த ஆன்சர் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல அந்த ஆன்சர் இருக்கு. இதுதான் ஹை பிரிஸ்ட் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக
ஒரு பிரதான ஆசாரியனுடைய இடத்துல இருந்து பிதாவை நோக்கி தன்னுடைய சீஷர்களுக்காக மாத்திரமல்ல, அவரை அதற்கு பின்பு பின்பற்ற போகிற எல்லாருக்காகவும் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு விண்ணப்பம் பாருங்க. இங்கதான் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்லாம் சொல்றாரு. இதுல 12வது வசனம் தான் நம்மளுக்கான விடை. என்னன்னா, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அப்ப இந்த டேர்ம் பாருங்க, சன் ஆஃப் பெர்டிஷன், கேட்டின் மகன் என்று சொன்னார். சன் ஆஃப் பெர்டிஷன். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. அப்ப வேத வாக்கியங்கள் நிறைவேறி தீர வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிளான். அப்ப வேத வாக்கியங்கள் நிறைவேறணும்னா ஏன் வேத வாக்கியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா, வேத வாக்கியங்கள் மூலமாக தான் தெய்வீக திட்டங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு இருக்கிறது அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 3:15 ஆரம்பிச்சு முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டு கேரக்டர்ஸ் மூலமாக வெளிப்படுகிறது. தீர்க்க தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்துட்டே வர்றாரு. அதற்கப்புறம் நிறைவேற்றார். நடக்க போறத முன்பாகவே சொல்லிவிட்டு பின்பு செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். பாருங்க, அதுல இருந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப யூதாசை குறித்தும் அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற வேண்டும் அப்படின்னா அதுவும் ஒரு டிவைன் பிளான். அப்ப என்ன பிளான் அது? இப்ப பாருங்க, நம்ம ஆழங்களுக்குள்ளாக போறோம். அப்ப என்ன பிளான் அப்படின்னா, அப்ப பழைய ஏற்பாட்டிலே ஒரு 2 ஈவெண்ட்ஸ் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்ப முதலாவது ஈவெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நிழலாக இயேசுவுக்கு சம்பவிக்க போகிறவைகள் ஒரு நிழலாக பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு சம்பவித்திருக்கிறது. எப்படின்னா, தாவீதோடு மிக நெருக்கமான ஒரு நபர் அகித்தோப்பேல் என்று சொல்லப்படுகிறவர், அவர் வந்துட்டு இதை போலவே தாவீதிற்கு ஒரு துரோகம் செய்கிறார். அப்ப தாவீதின் மகனான அப்சலோம் வந்துட்டு ராஜாவாக வேண்டும், அரியணையில் அமர வேண்டும் என்று சொல்லி தாவீதையே கொலை செய்ய தேடுகிற பொழுது, துரத்தி விடுகிற பொழுது, அகித்தோப்பேல் வந்துட்டு தாவீதுடைய ஒரு நண்பர். அவர் வந்துட்டு அப்சலோமுக்கு துணையாக போய் தாவீதை கொல்லுவதற்கான திட்டத்தை போட்டுக் கொடுக்கிறார். வெரி சிமிலர் பாருங்க, எப்படி யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதை போல கடைசியில அவரு நான்று கொண்டு சாகிறார். அப்ப வேதத்திலே நான்று கொண்டு செத்த நபர்கள் என்றால் 2 பேர் தான். பழைய ஏற்பாட்டில் அகித்தோப்பேல், புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் என்று சொல்லி பார்த்தோம். ஏன் அகித்தோப்பேல் அப்படி செஞ்சார்னா, ஒருவேளை பத்சேபாளுக்காக அவர் செய்திருக்கலாம். பத்சேபாள் அவருடைய கிராண்ட் டாட்டர், பேத்தி என்று சொல்லி அதற்கும் ஒரு வசனத்தை பார்த்தோம். இந்த இடத்துல வரைக்கும் பார்த்துட்டு நிறுத்திட்டோம். இது ஒரு ஈவெண்ட், 2 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், ஒன் இன் டேவிட்ஸ் லைஃப். பட் செகண்ட் ஈவெண்ட் என்ன? அந்த ஈவெண்ட் தான் இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே ரிவீல் ஆகி இருக்காத ஒரு ஈவெண்ட். எங்கேயுமே நீங்க அதை பத்தி படிச்சிருக்க முடியாது, எங்கேயுமே அதை பத்தி பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் அது நேரடியாக ஆவியானவர் எனக்கு பல நாட்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி காண்பித்த ஒரு விஷயம். இன்னும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த கனெக்ஷன் யாரும் இது வரைக்கும் ரிவீல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா தெரியல. செக் பண்ணி பாருங்க ஒருவேளை இது கிடைத்த பின்பு. அதுதான் என்னன்னா, இன்றைய பாடத்தினுடைய ஒரு தலைப்பு என்னவென்றால் டே ஆஃப் அட்டான்மெண்ட். அப்ப பாவ நிவாரண நாள். அப்ப இது என்ன பாவ நிவாரண நாள்? இது வேதத்துல எதுவும் இது போல சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பண்டிகைகளில் இது மிக முக்கியமான பண்டிகை. இப்ப அது போறதுக்கு முன்பாக ஒரு சில வாக்கியங்கள் இது போன வாரமே போட்டிருந்தேன். என்னன்னா, தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு ரகசியங்கள் அந்த பிளைன் சைட்ல மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலேயே இந்த காரியம் வந்திருக்கிறது. சரி, அப்ப இந்த தாவீது அகித்தோப்பேல் ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்துக்கும் யூதாஸ்க்கும் மாத்திரம் நிழல் அல்ல, ஆனால் தாவீது காலத்திற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தையும் நிழலாட்டமா காமிச்சு கொடுக்குது. என்ன அப்படின்னா இதான் பார்க்க போறோம், டே ஆஃப் அட்டான்மெண்ட். சரி, இதுதான் டிவைன் பிளான். இந்த ட்ரூத் வந்துட்டு அன்ரிவீல் ஆகலை, இப்ப ரிவீல் பண்ண போகிறோம். சரி, ஏன் இயேசு உண்மையாகவே யூதாஸை ஏன் ரட்சிக்கவில்லை, ஏன் அப்படியே விட்டு விட்டார்? ஜீசஸ் ரியலி ஏன் அப்படிங்கிற
ரியல் ஆன்சர் இப்பதான் நான் வெளில வரப்போகுது. இந்த ஆன்சரும் ஆதியாகமம் 3:15 பார்த்த ப்ராஃபஸியும் லிங்க். சரி, அப்ப டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த 7 பண்டிகையில மிக முக்கியமான பண்டிகை. இன்னும் சொல்ல போனா வருடத்திலேயே த மோஸ்ட் ஹோலிடே இன் த இயர், மிகவும் முக்கியமாக அனுசரிக்க வேண்டிய ஒரு நாள், பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக இதை குறித்து லேவியராகமம் 23 தான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த 7 பண்டிகைகளை பத்தி கர்த்தர் பேசியிருப்பார். அதுக்கு போலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இதுல முதல்ல பஸ்கா பண்டிகை, அதுவும் மிக முக்கியமான ஒரு பண்டிகை. ஆனா அதை விட முக்கியமான இதை சொல்றாரு. அடுத்தது 2வது பண்டிகை வந்துட்டு முதற் பலன்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். மன்னிக்கிறோம், 2வது பண்டிகை வந்துட்டு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது தான் முதற் பலன்களின் பண்டிகை. இங்க பாருங்க, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அடுத்தது முதற் பலன்களின் பண்டிகை. 4வது பாத்தீங்கன்னா வாரங்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வாரங்கள் என்னன்னோ அதுதான் பெண்டிகாஸ்ட். சரி, அடுத்த பண்டிகை, அதாவது 5வது பண்டிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7ஆம் மாதம் முதல் தேதியிலே, இங்க இருக்கு பாருங்க 24ஆம் வசனத்துல, உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை. இதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். இன்னும் சொல்ல போனா நம்மளும் சொல்றதை போல உயிர்த்தெழுதலோடு மறுரூபமாகுதலோடு இணைந்த ஒரு காரியம், அதோட ரிலேட்டான ஒரு ஃபீஸ்ட், ராப்சரோட ரிலேட்டான ஒரு ஃபீஸ்ட்னு சொல்றோம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் கூட மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட ஆகாயங்கள்ல மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவோங்கிற காரியம் இங்க வருது. ஆனா இப்ப நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அந்த ஃபீஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ங்கிறது இதுதான் பாருங்க. அந்த 7ஆம் மாதி 7 மன்னிக்கவும், அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்ப 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யற நாள், இதுதான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஷால் பி எ டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இதுல தான் வந்திருக்கு நம்ம தலைப்பு. சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாக இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையும் செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவில் வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். பாருங்க, விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றால், ஒரு நாள் 7ஆம் மாதத்துல 9ஆம் தேதி ஈவினிங்னா அதான் 10ஆம் தேதி ஸ்டார்டிங், அடுத்த நாள் ஈவினிங் 10ஆம் தேதி முடிவு. அது வரைக்கும், அதாவது ஈவினிங் 6 PM டு நெக்ஸ்ட் டே 6 PM, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சுன்னு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்க போல யூதர்களுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். மிட் நைட் 12 மணிக்கு கிடையாது. சரி, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாலாம் பேசியிருக்கோம் நிறைய இடங்கள்ல. சரி, இப்ப இது இருக்கும். இப்ப இதுதான் பாவ நிவாரண நாள், இதுதான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னா இதுக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம், இதற்கும் யூதாஸுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக டீட்டெயிலா இன்னொரு அதிகாரத்துல கொடுத்திருக்கு. அதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். இப்ப அதை நம்ம படிச்சோம்னா அப்ப நம்ம டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த 7 பண்டிகைகள்லையும் ஒவ்வொரு நாளிலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்துல மட்டும் கொடுத்திருக்கோம். ஆனா இந்த ஒரு பண்டிகையை தவிர, இப்ப மத்த பண்டிகை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் சொல்லும்.
இப்ப உதாரணத்துக்கு 50ஆம் நாள் அதுல வந்துட்டு என்னென்ன செய்யணும்? நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்டது. அப்ப இந்த வாரங்களின் பண்டிகைகள் என்ன செய்யணும்னு இங்க தான் சொல்லியிருக்கோம். அடுத்து கடைசி பண்டிகையாகிய கூடார பண்டிகை, 7வது பண்டிகை பாருங்க. நம்ம பார்த்தது 6வது பண்டிகை, அந்த பாவ நிவாரண நாள்ங்கிறது. 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் கூடார பண்டிகை. அதுல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இங்க தான் சொல்லியிருக்கோம், வேற எங்கேயும் சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி சொல்லப்படும் இந்த பாவ நிவர்த்தி செய்யற நாளும் இன்னொரு பண்டிகை பஸ்கா பண்டிகை, முதல் பண்டிகை. அதுவும் மாத்திரம் எப்படி ஆசரிக்கணும்னு சொல்லி இதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கும். என்ன விசேஷம் இந்த 2 பண்டிகைன்னா, இந்த 2 பண்டிகையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பலியை குறிக்கிறது. இப்ப பஸ்கால எகிப்துல அவர்கள் புறப்பட்ட அந்த காலங்கள், யாத்திராகமத்திலிருந்தே ஒரு ஒரு சில இடங்கள்ல 2-3 இடங்கள்ல அதை பற்றி எப்படி ஆசரிக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த பண்டிகையை பத்தி மாத்திரம் இன்னும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். எங்கன்னா லேவியராகமத்திலேயே பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பாகவே லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலேயே இத ஃபுல்லா சொல்லியிருப்பார். அதாவது பிரதான ஆசாரியனுடைய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது இத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பார். என்ன செய்யணும்னு 6ஆம் வசனத்துல இருந்து இருக்கு பாருங்க. த ஹை பிரீஸ்ட், இந்த இதுல வந்துட்டு இதைத்தான் நம்ம படிச்சு புரிஞ்சுக்க போறோம். இப்ப நீங்க வந்துட்டு நல்லா கவனிங்க, உங்களுக்கே வந்துட்டு சில காரியங்கள் இப்ப புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்ப 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என்ன செய்யணுமா? இல்ல, இங்க முதல் அதிகாரத்துல இருந்து ஆரோன்ல முதல் முதல் ஆரோனின் முதல் 2 குமாரர் இறந்து போறாங்க. அதற்கு பின்பு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆரோன் என்ன செய்யணும், ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒரு ப்ரொசீஜர் கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த ஃபுல் சாப்டர் ஒரு ப்ரொசீஜர். இப்ப இதை என்றைக்கு செய்யணும்னு 29ஆம் வசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும், இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கிடவுது. அப்ப இந்த ப்ரொசீஜரை என்னைக்கு பண்ணணும்? 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில தான் பண்ணணும். அப்ப இதுதான் 23ஆம் அதிகாரத்துல பாவ நிவாரண நாள் என்று சொல்றாரு. இங்க பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை. இதுதான் அது. புரியுதா உங்களுக்கு? அப்ப லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல இதோட டீடைல் ஃபுல்லா கொடுத்துருக்கு. சரி, அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு? சரி, இப்ப திரும்ப போவோம் பாருங்க. அப்ப ஆரோன் என்ன செய்யணும்னா 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடங்களை முதல்ல அவர் வந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு, அதாவது குளித்து விட்டு சுத்தமாக சரீரத்தை சுத்திகரித்துக் கொண்டு அவருக்கான அந்த ஆடை கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியனுக்குரிய அந்த ஆடையை தரித்துக் கொள்ள வேண்டும். பாகை அப்புறம் எல்லாத்தையும் பரிசுத்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவர் போட்டுக்கணும். போட்டுட்டு, அதாவது அவர் பரிசுத்தலத்துக்குள்ள போவதற்கு முன்பாக இப்ப அடுத்து என்ன செய்யணும்னா, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் இடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடாவும். அப்ப 2 வெள்ளாட்டு கடாக்களை வாங்கணும், ஒரு ஆட்டுக்கடா வாங்கணும் பாருங்க. அடுத்தது ஒரு காளை, அதுவும் வாங்கணும் பாவ நிவாரண பலியாக, ஆரோனுடைய பாவத்திற்காக. இப்ப நல்லா கவனிங்க, 7ஆம் வசனம், அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசல்ல கர்த்தருடைய சந்நிதியில நிறுத்தணும். அடுத்து அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டு போடணும். இன்னொரு சீட் என்னன்னா, வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு, அப்படின்னா ஒரு சீட் எழுதி இந்த 2 கடாவையும் ஸ்பிளிட் பண்ணி வலது இடது, இப்ப எது கர்த்தருக்கென்று போக வேண்டும் அப்படின்னு ஒரு சீட்டு, போக்காடாக விடப்படுற வெள்ளாட்டு கடாக்கு ஒரு சீட்டு போட்டு அந்த ஆடுகளை ஐடென்டிஃபை பண்ணி
கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணணும். அப்ப ஒரு வெள்ளாட்டு கடா பாவ நிவாரண பலியாக சேர்ந்தோம். அப்ப இன்னொரு வெள்ளாட்டு கடா என்ன ஆகும்? போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை என்ன பண்ணணும்னா, அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும், அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோட நிறுத்தி, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக காளையை கொண்டு வந்து அதை கொன்றுணும். கொன்று என்ன பண்ணிடணும்? அடுத்த ப்ரொசீஜர், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்க பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தள்ளினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்கள் தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதா கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடணும். அடுத்து காளையின் ரத்தத்தில் எடுத்து 7 தரம் கிருபாசனத்துக்கு முன்பாக தெளிக்கணும். அடுத்து பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று, இது வெள்ளாட்டு கடா, இந்த கடா வந்துட்டு என்ன பண்ணோம்? அதான் 2 வெள்ளாட்டு கடான்னு சொன்னாங்கல்ல முதல்ல. 2 வெள்ளாட்டு கடால பாவ நிவாரண பலியாக வாங்கின அந்த சீட்டு போட்டாங்கல்ல அந்த வெள்ளாட்டு கடா, இந்த வசனம் 15வது வசனம், அதை கொன்று அந்த ரத்தத்தை திரைக்குற்றமா கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் தெளிக்கணும். கிருபாசனத்துக்கு முன்பாக தெளிச்சு என்ன பண்ணணும்னா, இஸ்ரவேல் புத்தருடைய தீட்டுகள் நிமித்தமும், அப்ப காளை ஆரோனுக்காக செலுத்தப்பட வேண்டும். இந்த வெள்ளாட்டு கடா எல்லா இஸ்ரவேல் சபைக்காகவும், இஸ்ரவேல் புத்தருடைய தீட்டுகள் நிமித்தம் அவருடைய சகல பாவங்களால் உண்டான அவருடைய மீறுதல் நிமித்தமும் பரிசுத்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காக அப்படியே செய்ய கடவுள். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் பூமியில இருக்கு, இருந்தாலும் ஜனங்கள் மத்தியில நிற்கிறதுனால அதுக்கும் தீட்டு இருக்கும், ஜனங்களுடைய பாவங்கள்னால அதையும் பண்ணணும். அதை போல அடுத்து செய்யணும், 7 தரம் தெளிக்கணும் அந்த வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தத்தையும். அப்படி செய்யும்படி அவன் பரிசுத்தலத்திற்குள்ள பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவனை செய்து வெளியே வர்ற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருத்தருக்கு கூடாது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில செய்யணும். அப்படி செய்யும் பொழுது ஒருவேளை ஆசாரியன் உள்ளே சரியாக பிரவேசிக்கலன்னா உள்ளே மறிச்சிருவாங்க. அப்ப அவர் மேல அவர் இடுப்புல ஒரு கயிறை கட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள அனுப்புவாங்களாம். ஏன்னா ஒருவேளை அவரு மறித்து விட்டார் என்றால் இப்ப மத்தவங்க உள்ள போய் கொண்டு வர முடியாது. ஏன்னா மத்தவங்க யார் உள்ள போனாலும் போறவங்க எல்லாம் இறந்துருவாங்க. அப்ப கயிறோட சேர்த்து அவர்களை வெளியில இழுத்து விடலாம். அதனால அவருக்கு மற்ற ஆசாரியர்கள் இடுப்புல கயிறை கட்டி உள்ள அனுப்புவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப எவ்வளவு ஹோலி பாருங்க. சோ அங்க உள்ள போனாலே மறித்து விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்ப இருக்கிறது கிருபையின் காலம். ஒருவேளை அது போல இருந்தோம்னா, அது போல இப்ப இருந்ததுன்னா நம்மளால நெருங்கவே முடியாது. சரி, இப்ப அடுத்து இன்னும் ஃபர்தரா சொல்லப்பட்டிருக்கும். காளையின் ரத்தத்துல எல்லாத்துலயும் எடுத்து 7 தரம் பலிபீடத்து கொம்புல, முதல்ல கிருபாசனத்துல, இப்ப பலிபீடத்து கொம்பின் மேல. அடுத்தது அவன் இப்படி பரிசுத்தலத்துக்கும் ஆசரிப்பு கூட பலிபீடத்துக்கும் பிரயாசித்து தீர்ந்த பின்பு அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. இப்ப உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி, அப்ப 2 வெள்ளாட்டு கடா, ஒன்ன ஏற்கனவே கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லி அதை அடித்தாயிற்று. இப்ப இன்னொரு வெள்ளாட்டு கடா, இதுக்கு பேர் என்னன்னா போக்காடாக விடப்படுகிற வெள்ளாட்டு கடா. இதன் மேல் அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களாலும் உண்டான அவருடைய சகல மீறுதலையும் அறிக்கையிட்டு இது மேல கையை வச்சு என்ன பண்ணுவாராம், அவைகளை வெள்ளாட்டு கடானுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவுள். நல்லா கவனிங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணுமா, அவங்க கேம்புக்கு வெளியில, பாளையத்துக்கு வெளியில வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். இந்த வெள்ளாட்டு கடா என்ன பண்ணும், அவருடைய அக்கிரமங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போகும். அவன் அந்த வெள்ளாட்டு கடை வனாந்திரத்திலே போக விட கடவுள். அது அங்க போனதுக்கு அப்புறம் காட்டு மிருகம் எந்த மிருகம் அடிச்சாலும் சரி, நோ வரிஸ், அது எங்கேயோ போயிடுச்சு, குடியில்லாத தேசத்துக்கு போயிடுச்சு. இல்ல அது அதுக்கப்புறம் வனாந்திரத்துல எது கிடைக்காம இறந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு என்னன்னாலும் பரவாயில்லை. அடுத்து ஆரோன் ஆசரிப்பு கூடத்துக்குள்ள வந்து தான் பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிக்கும் உடுத்திருந்த சணல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்து விட்டு பரிசுத்த இடத்துல ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தானபலியும் ஜனங்களின் சர்வாங்க தானம் என்று
தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து திரும்ப ப்ரொசீஜர், பாவ நிவாரண பலியோட ப்ரொசீஜர். இப்போ இந்த வசனம் பாருங்க, போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவனும் என்ன பண்ணணும், தன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. அவனும் போய் என்ன பண்ணணும், போயிட்டு ஃபுல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேம்புக்குள்ள வரும். சரி, இப்ப இந்த ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணணும்னா 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில வருஷம் அவங்க செய்யணும். அப்ப இந்த 2 வெள்ளாட்டு கடாக்கள்ல தான் சீக்ரெட் இருக்கு. என்னன்னா, ஒன் ஃபார் த லார்ட் அண்ட் அதர் as scapegoat. இப்போ ஒன் ஃபார் த லார்ட் அப்படிங்கிறது என்ன? the one that is identified for Lord will be sacrificed and the other was let go. இப்போ இந்த லெட் கோ ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த போக்காடாக விடப்படுற ஆடை வனாந்திரத்துல அவர் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாரு. அப்படி வர்றவரை என்ன பண்ணுவார்னா, வந்து அவர் ஃபுல்லா ஸ்நானம் பண்ணிட்டு குளித்து விட்டு தான் திரும்ப வர வேண்டும். சரி, இதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இந்த ஒரு காரியத்துக்கு? ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல, என்ன சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம், ஜீசஸ் அண்ட் ஜூடாஸ். அப்ப இந்த வனாந்திரமாக போக விடப்படுகிற அந்த ஆடுக்கு அதற்கு என்ன அர்த்தம்னா, அதை வந்துட்டு பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த ஆட்டை. அதாவது அத பிசாசு கிட்ட விட்டுறோம். அதை இது உன்னுடைய பங்கு என்று சொல்லி, பிசாசுக்கு ஒரு பங்கு இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறோம். ஏன் விட்டுறணும் அந்த போல அப்படின்னா, ஒரு ஆடு கர்த்தரிடத்துல சேருது, அப்ப இன்னொரு ஆடு ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வில்டர்னஸ் வனாந்திரத்துக்கு போகுது. அப்படின்னா அது சாத்தானிடத்திற்கு அனுப்பப்படுகிறது. அப்ப நீங்க வேதத்துல எங்கேயாச்சும் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கான பதிலை நான் சொல்றேன். சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கென்று அந்நாள் சாமுவேலை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒப்பு கொடுத்தாள் இருக்கு. அப்ப சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் நீங்க இருக்கா? இருக்கு, வேதத்துல இருக்கு. எடுக்கலாம் பாருங்க அந்த வசனத்தை. இன்னும் ஒரு 2 இடங்கள்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு, புதிய ஏற்பாட்டுல தான். அப்ப 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல போனோம்னா அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதற்கு முன்பாக இந்த கொரிந்து சபை எதற்கு பெயர் போன சபை என்று சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, 5ஆம் அதிகாரம். இந்த கொரிந்து சபை விபச்சாரத்திற்கு பெயர் போன ஒரு சபை. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, பைபிள் தான் சொல்லுது, நான் இல்ல. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. பிரசித்தமாய்னா ரிப்போர்ட்டட் காமன்லின்னு இருக்கு. இன்னொரு வேர்டு என்னன்னா பாப்புலர்லி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா பிரசித்தமாய்னா எல்லாருக்குமே பிரபலம். அப்ப கொரிந்து சபைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. அதாவது கொரிந்து பட்டணத்துல இருக்குன்னா பரவாயில்ல, சபைக்குள்ள இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம், அதை படிப்பதற்கே கஷ்டமா இருக்கும். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, that one should have his father's wife. அப்படின்னா தாய் அல்ல, தன்னுடைய தகப்பனுடைய ஒரு மறுமனைவி அல்லது சித்தி முறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வந்துட்டு ஒருவன் வந்துட்டு அந்த பெண்ணோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. என்ன பவுல் யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, சபைக்குள்ள இருக்கவங்களை பத்தி சொல்றாரு. ஏன்னா வெளியில இருக்கிறவங்க கூட இப்படி பண்றது இல்ல, ஆனா சபைக்குள்ள நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட காரியம் செய்தவன நீங்கள் உங்களை விட்டு நீக்காமல் துக்கப்படாமல் இருமப்படைந்திருக்கிறீர்கள் அப்படின்னா, அவனே நீங்க வந்துட்டு சபையில வச்சுட்டு கனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்படி செய்யறவங்கள அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமா இருந்தும் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறோன்னா, இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல் நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். டு டெலிவர் such an one unto சாத்தான்.
அப்ப வேதத்துல சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப இதுக்குள்ள நான் போகல, ஏன்னா இதுக்குள்ள போனா திரும்பவும் டைவர்ட் ஆகும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு வந்தேன். அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இப்ப இப்படிப்பட்ட காரியம் செய்தவன பவுல் என்ன சொல்றாரு? அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பது என்று கூட வேதத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்தது 1 தீமோத்தேயு என்று சொல்லி நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் பாருங்க. இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, நல் மனசாட்சி என்ன பண்றாங்களாம், சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாக்கிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். whom I have delivered unto Satan. அப்ப சாத்தான் மூலமாக அவர்கள் துன்பப்படுத்தப்பட, அவர்கள் சாத்தான் மூலமாக பாடுபட்டு அதற்கு பின்பாவது சரியாவதற்கு அவளை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்ப அதை போலதான் இப்ப இந்த வனாந்திரத்துல போக்காடாக விடப்பட்ட ஆடும் சாத்தான் இடத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக அர்த்தம். இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்ப இந்த 2 ஆட்டுல கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு, அதாவது பாவ நிவர்த்தி செய்யறாருல ஆரோன், அந்த ஆட்டை குறிக்கிறார். இந்த போக்காடாக விடப்பட்ட ஆடு யாரும் இல்ல, யூதாஸ் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரெவலேஷன் தான் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ரெவலேஷனாக இருக்கும். இப்ப இந்த போக்காடாக வனாந்திரத்துல கொண்டு போய் விடப்படுகிற ஆடுதான் பிசாசினுடைய பங்கு. அது யாருன்னா வேறு யாரும் இல்ல, நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஜூதாஸ் தான். அப்ப அதனாலதான் இயேசு கிறிஸ்து யூதாஸை தன்னோடு கூட வைத்திருந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொன்னார். இன்னும் சொல்ல போனா சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் இந்த துணிக்கையை கொடுத்ததையும், ஏன்னா யூதாஸ் வந்துட்டு சாத்தானோட போர்ஷன். அதை போலவே நடந்தது. யாருக்கு பின்பு யூதாஸே போய் நான்று கொண்டு சாகிறதை பார்க்கிறோம். அப்ப டிவைன் பிளான் மஸ்ட் பி ஃபுல்ஃபில். அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டுல வைத்ததே இந்த போக்காடுங்கிற ஒரு கான்செப்டே யூதாஸுக்காக தான். அப்ப யூதாஸ் இது போல நடக்கும் என்று சொல்லித்தான். ஏன்னா நீங்க இப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15 போனீங்கன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். புரியுதுங்களா? இப்ப புரியும் உங்களுக்கு. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அத. ஏன்னா எப்பொழுதுமே இப்ப எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னா எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியாது. பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தேவன் பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அநேகர், இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிப்பை அசட்டை பண்ணுவார்கள், இரட்சகரை மறுதலிப்பார்கள். அப்ப அவர்கள்லாம் பிசாசினுடைய பிள்ளைகளாக கருதப்படுவார்கள். யோவான் அவருடைய சுவிசேஷத்துல சொல்றாரு, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசினுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் விளங்கும். அப்ப அந்த வசனம் பார்த்துட்டு வரலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யலாம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தெரிந்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப பிசாசினுடைய பிள்ளைகள் எக்ஸாம்பிள் யாரு? காயின். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்ப பிசாசினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க உலகத்துல. அவங்க யாரு அப்படின்னா பிசாசினுடைய போர்ஷன். அந்த போர்ஷன் பிசாசுக்கு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ரட்சிக்கப்படுகிறன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அதே நேரம்
கேட்டுக்குள்ளாக போகிறவர்கள், அழிவுக்குள்ளாக போகிறவர்கள் பிசாசினுடைய பங்கு. அப்ப இயேசுவும் 12 சீஷர்கள்ல இயேசு கர்த்தருடைய பங்கு, யூதாஸ் வந்துட்டு பிசாசினுடைய பங்கு. அப்ப அதனாலதாங்க இயேசு என்ன சொன்னார்னா, வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். அதனாலதான் இயேசு யூதாஸை காப்பாற்றவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு சீக்ரெட் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க இதுல இருந்து. இப்ப சங்கீதம் 41:12 பாத்தீங்கன்னா, என் பிராண சிநேகிதன் என் அப்பம் புசித்தவனமாகிய மனுஷன் என்மேல் குதிகாலை தூக்கினான். யார பத்தின்னு யோவான்ல இயேசுவே சொல்லிட்டாரு. அப்ப ஏன் குதிகாலை தூக்குறான் அப்படின்னா, அதற்கு முன்பாக நம்ம என்ன பார்த்தோம்னா, கடைசியா யூதாச தான் எல்லா மத்தேயு, மார்க், லூக்கால 12வது சீஷனாக சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஏன் கடைசி சீஷனா சொல்றாருன்னா, இப்ப இயேசுவும் சபையும் என்பது தலையும் சரீரமும். இயேசு என்பவர் தலை, சபை வந்துட்டு சரீரம். ஆனா அவர் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அந்த 12 சீஷர்கள் தான் அந்த சரீரமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுல 12வது அப்படின்னா கடைசி பாகம், அதாவது தி லாஸ்ட் ஒன், அத குதிகால் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சரீரத்துல எப்படி லாஸ்ட் பாகம், லாஸ்ட் போர்ஷன் வந்துட்டு குதிகாலோ, அப்ப யூதாஸ் வந்துட்டு அந்த லாஸ்ட் போர்ஷனாக காண்பிக்கப்படுகிறார் எல்லா சுவிசேஷங்களையும். காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து, துரோகியான யூதாஸ் காரியத்து அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் 12வது அப்படின்னா, அவர் தான் லாஸ்ட், அல்லது இன்னும் சொல்ல போனா இயேசுவனுடைய ஒரு குதிகால் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இயேசு பிசாசுடைய தலையை நசுக்குகிறார், பிசாசு இயேசுடைய குதிகாலை நசுக்குகிறதை பார்க்கிறோம். இப்ப ஓரளவு மீனிங் ஆகுது அவங்களுக்கு. இப்ப இயேசுவை பிசாசு, மன்னிக்கவும், இயேசுவை வந்துட்டு யூதாஸ் காட்டி கொடுக்கும் பொழுது அவன் தன்னை இயேசுக்கு மேலாக உயர்த்துகிறான். இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லலாம்னா, இயேசுவை துச்சம் என்று சொல்லி அவன் நினைக்கும் பொழுது, 30 வெள்ளிக்காசு பெட்டர் நினைக்கும் பொழுது அவன் தன்னை இயேசுக்கு மேலாக உயர்த்துகிறான். அதான் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு சொல்லி யோவான்ல சொல்றாருல்ல. அப்ப அதுதான் அதுக்கு அர்த்தம். யோவான் 13ஆம் அதிகாரத்துல உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறோன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்ப யூதாஸ் காட்டி கொடுப்பதை எப்படி சொல்றாரு? யூதாஸ் வந்துட்டு தன்னுடைய குதிகாலை இயேசுவின் மேல் தூக்குகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்துல இது எல்லாமே டிவைன் பிளான். அதனால சொல்றாரு இயேசு யூதாஸை பிசாசு என்று சொல்லி. இப்ப இயேசு உயர்த்தப்படும் பொழுது, தேவனுடைய திட்டத்தின்படி இயேசு உயர்த்தப்படும் பொழுது மீண்டுமாக அவருடைய குதிகாலாக யார் தான் இருக்கிறது? கடைசியா யூதாஸ் தான் இருக்கான். அப்ப அவன் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகையில் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். Jesus, the 12th disciple, last of the body of Christ, became his heel. அப்ப he was given to Satan, delivered to Satan. அவன் ஆண்டு கொண்டு செத்த பொழுது, தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்ட பொழுது, அது ஆதியாகமம் 3:15 ஒரு பார்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லலாம். 100% ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது. ஒரு ஷேடோடு, ஒரு 10% வந்துட்டு அது அந்த ப்ராபசி நிறைவேறிடுச்சு பாருங்க அந்த இடத்துல. யூ வில் ப்ரூஸ் இஸ் ஹீல். ஆனா அது அந்தி கிறிஸ்துவின் மூலமாகவும் நிறைவேறும். எப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போம். இப்ப தட்ஸ் வை ஜூடாஸ் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட்லி லிங்க்டு வித் ஆன்டி கிரைஸ்ட். எங்க யோவான் 17:12 பார்த்தோம்ல, சன் ஆஃப் பர்டிஷன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப இங்க சன் ஆஃப் பர்டிஷன் யாரு? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஜான் 17:12. இப்ப 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. இதுதான் லிங்க்ஸ். வேதத்தில் இது போன்ற ஆச்சரியமான தொடர்புகள் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:2ல இருந்து படிக்கிறேன். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது, முதல்ல இருந்தே படிப்போம். அன்றையும் சகோதரன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கு?
கேட்டின் மகன், மேன் ஆஃப் சின், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அப்படின்னு யார சொல்றாரு? ஏற்கனவே மரித்த யூதாசை சொல்லல, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை பற்றி இங்கே பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா அங்க இயேசு கிறிஸ்து யார சொன்னாரு? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் ஒருவன் கெட்டு போனானே அல்லாமல் அருள் வேறு ஒருவனும் கெட்டு போகவில்லை. அப்ப ரெண்டு பேரும் எப்படி லிங்க் ஆயிருக்காங்க? கேட்டின் மகன் என்ற அந்த ஒரு டேர்ம்ல லிங்க் ஆயிருக்காங்க. கேட்டின் மகன் கெட்டு போனானே அவள் வேறு ஒருவனும் கெட்டு போகவில்லை. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வேத வாக்கியங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்தி கிறிஸ்துவும் யூதாசும் ஒருவேளை லிங்க் ஆயிருக்காங்க. எப்படின்னா துரோகம், பீட்ரையல் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கு. 2 தெசலோனிக்கர் 2ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேர்ம் பார்க்கலாம். என்னன்னா கம்ஸ் ஆஃப் ஃபாலிங் அவே ஃபர்ஸ்ட். இது என்னன்னா ஒரு சில வேதாகமங்கள்ல பீட்ரையல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா இதை வந்துட்டு யூதாஸோட நீங்க லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகும். பார்ப்போம். இப்ப இது ஆன்டி கிரைஸ்ட்னு ஒரு பைபிள் ஸ்டடி 2024 ஸ்டார்டிங்ல நினைக்கிறேன் கொடுத்துருக்கிறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இதை பத்தி பேசியிருப்போம். பீட்ரையல், டே வில் கம், ரிவீலிங் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். ஏன்னா விசுவாச துரோகம் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான், அப்புறம் அந்த நாள் வரும். சரி, இது இயேசுவனுடைய காலத்துல நிறைவேறுச்சு. எப்பன்னா யூதாஸ் வந்துட்டு இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். விசுவாச துரோகம் ஃபர்ஸ்ட் நடந்தது. அடுத்து யூதாஸ் தான் அந்த பாவ மனுஷன். அந்த இடத்துல கேட்டின் மகன் கெட்டு போனான், யூதாஸ் தான் வெளியாச்சு. ஏன்னா சீஷர்களுக்கு தெரியல அதற்கு முன்பாக யாரு அப்படி செய்வா, யாரு காட்டி கொடுப்பான்னப்ப அந்த இடத்துல முத்தமிட்டதுனால அப்ப தெரிஞ்சிடுச்சு யூதாஸ் தான் அதுன்னு சொல்லி. அடுத்து அந்த நாள் வந்தது. எந்த நாள்? இயேசு சிலுவையிலே உலகம் எல்லாவற்றுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்த நாள், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த நாள், சிலுவையில மரித்த நாள் வந்தது. இப்ப திரும்ப என்ன நடக்கும்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்னா மீண்டுமாக சபைகள் வழி விலகி போகும். அதாவது கிறிஸ்துவை விட்டு எல்லோரும் விலகி போவார்கள். எல்லாரும் விலகி போகும் பொழுதுதான் யார் வருவார்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். அதை அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு ஆங்கிள் வந்துட்டு ஒருவேளை இஸ்ரவேலுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நட்பு நாடு, ஒருவேளை அமெரிக்கான்னு எடுத்துக்கலாம். அது அமெரிக்கா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழுப்பினால் அது கூட ஒரு விசுவாச துரோகம் தான். நான் சும்மா ஸ்பெகுலேட் பண்றேன். அப்படிதான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்து வெளிப்படலாம், அப்படியும் நடக்கலாம். அதுக்கப்புறம் முடிவு வரலாம் சொல்ல வரேன். ஏன்னா விசுவாச துரோகம் என்பது நம்ம வந்துட்டு ஒரு சபை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்ப்போம். ஆனா எனி டைப் ஆஃப் பீட்ரையல் மே பி பாசிபிள். சரி, இதை இன்னொரு ஆங்கிளையும் எடுக்கலாம். என்னன்னா ஃபாலிங் அவே அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல என்னன்னா பிரிந்து செல்லுதல் அப்படின்றது, டிபார்ச்சர். அப்ப பிரிந்து செல்லுதல் அப்படிங்கிற சென்ஸ்ல எடுத்தீங்கன்னா தட் மே பி கால்டு ராப்சர். எடுத்துக்கொள்ளப்படுதல் ஃபர்ஸ்ட் சம்பவிக்கலாம். அடுத்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்பு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அதற்கு பின்பு இந்த நாள் வரும். இந்த கான்டெக்ட்ல இந்த நாள் எந்த நாள்? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். அதாவது அவர் மீண்டுமாக 2ஆம் வருகையில வர்ற நாள். அப்ப மீண்டுமா 2ஆம் வருகையில வர்ற நாள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டாலுடைய கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வராது. அந்த ஒரு சென்ஸ்லயும் எடுத்துக்கலாம். அப்ப மல்டிபிள் மீனிங்ஸ் இதற்கு இருக்கலாம். இன்னும் கிளியரா இதுதான் அப்படின்னு சொல்லி 100% யாராலையும் சொல்ல முடியும். சரி, அப்ப அநேக காரியங்கள் இது போல. இப்ப கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம என்ன சொன்னோம்னா பார்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். யூதாஸ் மூலமாக நடந்தது பார்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு பகுதி 10% தான் அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்ட்டு. அப்ப கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்ப ஆகும்னா இப்ப அந்தி கிறிஸ்து யூதாசும் லிங்க்டுன்னு சொன்னோம். அப்ப அந்தி கிறிஸ்து வந்து இது போல இருக்கக்கூடிய பொய்யான கிறிஸ்தவர்களை, யூதாசை போன்ற கிறிஸ்தவர்களை, அப்ப யூதாசை போன்ற கிறிஸ்தவர்களை வந்துட்டு யார் அழிப்பான்னா அந்தி கிறிஸ்து வந்து அழிப்பான். அதுதான் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா
அவர்கள் பிசாசினுடைய பங்கு. அப்ப ஒழுங்கா பொருந்தி வரும் முழுவதும். பாருங்க, இன்னும் சொல்ல போனா போப் மார்க்கம், அதுதான் முக்கியமான இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புல போப் மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்து. 1260 வருஷம் பவர்ல இருந்தது. எப்பன்னா 539 AD ஆரம்பிச்சு 1799 AD வரைக்கும். இதை பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம டேனியல் அண்ட் ரெவலேஷன் சொல்லிட்டு செமினார் பண்ணியிருக்கோம் 2 years பேக், 2023 ஜூலைல. அந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. 2 hour வீடியோஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த காரியங்கள் கத்துக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா தானியலும் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 1260 வருஷங்கள் பத்திலாம் அங்க டீட்டெயிலா மிகவும் விலாவரியா பேசியிருப்போம். இப்ப சமயம் இல்ல. சரி, அப்ப இந்த போப் மார்க்கம் வந்துட்டு அந்தி கிறிஸ்து என்ற அமைப்பு, அது 1260 வருஷங்கள் இருந்தது. இப்ப மீண்டுமாக அதற்கு உயிர் வந்திருக்கு. எங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அந்த காயம் அற்புதமாக சொஸ்தமாக்கப்பட்டது அப்படின்னா 1799ல நெப்போலியன் மூலமாக அப்பொழுது இருந்த போப் அரெஸ்ட் பண்ணப்பட்டு மறிக்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய அடி வாங்குனுச்சு. அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு பெரிய அளவுல அது வரவில்லை. அதான் அதன் தலையில் இருந்து சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அப்படின்னா என்னாச்சுன்னா, திரும்ப 1920ஸ்ல முசோலினி மீண்டுமாக அந்த ரோமன் கத்தோலிக் சபைக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதான் அந்த சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அப்ப நியூஸ்லயே வந்தது, த wound has been healed அப்படின்னு சொல்லி. பாப்பசி மீண்டுமாக பவருக்கு வரணும். அதற்கு பின்பாக அநேக காரியங்கள் சம்பவித்தது. இதெல்லாம் நம்ம அதுல டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். இப்ப ஆனா அநேகர், இப்ப ஒரு சிலர், இந்த வெளிப்பாடு இருக்கிற ஒரு சிலர், அநேகர்னு சொல்ல மாட்டேன், என்ன சொல்றாங்கன்னா இந்த போப் மார்க்கம் தான் அங்க ஃபுல் ஆன்டி கிரைஸ்ட். இப்போ வந்துட்டு வேற ஆன்டி கிரைஸ்ட்ங்கிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபைனலா நடக்க போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்ட் வேர்ல்டு வார் வரும். வந்ததற்கு பின்பாக எல்லாம் அழியும். அழிந்த பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகை இருக்கும். 1000 வருஷ அரசாட்சி துவங்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் போதிக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஒன்னும் எனக்கு வந்துட்டு அதுல உடன்பாடு தான். ஓரளவுக்கு வந்துட்டு தட் குட் பி ரைட். அதாவது 90%க்கு மேல அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்ப இனிமே வந்துட்டு அந்தி கிறிஸ்தன் வருவானா? அநேகர் எதிர்பார்ப்பதை போல வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற காரியங்கள் வந்துட்டு அந்தி கிறிஸ்துவின் மூலமாக சம்பவிக்குமா மீண்டும் என்று சொல்லி ஒரு கேள்விகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நான் உங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டா நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தா இருப்பதற்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பாப்பசி மாத்திரமே அந்த போப் மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்து வேதத்துல அந்த அமைப்பு தான், தனியாக ஒரு நபர் அல்ல, அதில் இருக்கிற அமைப்பு. ஏன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொன்னபடியே அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று சொல்றாரு. அப்ப அந்த போப் மார்க்கம் அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹெட்ஸுமே ஆன்டி கிரைஸ்டுடைய ஒரு பகுதி என்று சொல்லி பார்த்தால் பொருந்தும். அதே நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, பாப்பசி இஸ் டெஃபினெட்லி, அதனாலதான் இங்க டைரக்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன். பாப்பசி டெஃபினெட்லி ஃபிட்ஸ் ஆல் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். ஆனா அதே நேரத்துல கடைசியாகவும் ஒரு அந்தி கிறிஸ்து வருவான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். 100% ஷோரா, 100% என்னால ஷோரா சொல்ல முடியல. ஆனா நான் நம்புறேன் அந்த விஷயத்த. ஏன் அவன் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் அதை போல இருக்கிறது. எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் வந்துட்டு பாழாக்கும் அருவருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் சொல்றாரு. எங்க சொல்றாரு? தானியேல் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அப்ப ஒருத்தன் கடைசியா வருவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான்.
அப்ப ஒரு ராஜா வருவான்னு இருக்கே. இப்ப போப் மார்க்கம் என்றால் பல போப்புகள் வந்தாங்க இந்த போப் மார்க்கத்தில். ஆனா இந்த இடத்துல கடைசி காலத்துல ஒரு ராஜா எழும்புவான், சூதான பேச்சு, சாமர்த்தியமான ஒரு ராஜா என்று சொல்லி. இப்ப அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து, இதுதான் நான் சொன்ன அந்த பாயிண்ட் பாருங்க. நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து, இதுதான் ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ். நிர்விசாரம், கேர்லெஸ் கிறிஸ்டியன்ஸ், அநேகரை அழித்து, and through his policy also he shall cause grass to prosper in his hand, and he shall magnify himself in his heart, and by peace shall destroy many. It shall destroy the mighty and the holy people. அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவருக்கு விரோதமா எழும்புவான். அப்ப he is nothing but the antichrist. அப்ப இந்த தரிசனம் செல்ல அநேக நாள் செல்லும் அப்படின்னு நீங்க சொல்ற. அப்ப ஒருவனை பற்றி சொல்லுகிறது இந்த இடத்துல. அப்ப அது மாத்திரமல்ல, இன்னும் தானியேல் 9ஆம் அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 3.5 இயர்ஸ்ல நடக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த லாஸ்ட் 3.5 இயர்ஸ் இன்னும் நிறைவேறல. அது அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். பாழாக்குகிறவன், அப்ப பாழாக்குதல் என்னது? பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லி ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. என்னன்னா அடுத்து திரும்பவும் பார்க்கலாம் பாருங்க. அந்த அபாமினேஷன் ஆஃப் டெசோலேஷன் இங்க பாருங்க, டெசோலேட் அபாமினேஷன் இருக்கா? இந்த நேரா இங்க போனீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கு. இல்ல 8லயே இருக்கும் அது. அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும். சரி, அது இன்னொரு அதிகாரத்துல இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய அதிகாரம். இந்த 36 வருஷம் தான், இதைத்தான் தேடிட்டு. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். அப்ப பாழாக்கும் அருவருப்பு, அபாமினேஷன் தட் மேக் டெசோலேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்னும் 12ஆம் அதிகாரத்திலையும் அதை பத்தி இருக்கு. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்றவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப பாழாக்கும் அருவருப்புங்கிறது என்ன? அப்ப திரும்பவும் தானியேல் 9ஆம் அதிகாரம் கடைசியாக சந்திப்போம். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அப்ப அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குறவன், பாழாக்கும் அருவருப்பு, அபாமினேஷன் த டெசோலேட், அபாமினேஷன் ஆஃப் டெசோலேஷன் அப்படின்னு படிக்கலாம். இப்ப இந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும். நடந்த பின்புதான் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும். அப்படின்னா இது அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கிறது. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, மத்தேயுல 24ஆம் அதிகாரத்துல இயேசு தன்னுடைய முடிவு காலங்களுக்கு அடுத்த காரியத்தை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். எப்ப முடிவு வரும்? அப்பதான் முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டு, இதெல்லாம் வரும் பொழுதுதான் மகா உபத்திரவ காலம் உண்டாயிருக்கும். தட் இஸ் த கிரேட் ட்ரிபுலேஷன். அதற்கு பின்புதான் என்ன வரும் அப்படின்னா, மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசி போல மனுஷகுமாரோடைய வருகையும் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ கிறிஸ்து அங்க இருக்காரு இங்க இருக்காரு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துகள் எழும்பி பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வாங்க. அதனால முன்னாடியே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
அப்ப பாருங்க, இந்த பாழாக்கு மறுவறுப்புங்கிறது இந்த கடைசியாக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிற அந்த ஜெனரேஷனோட லிங்க்டு. அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, மீண்டுமாக கடைசி காலத்துல ஒரு ஆன்டி கிரைஸ்ட் வருவான். இப்ப இந்த லிங்க் இல்லைன்னு வச்சுங்களேன், we can think that பேப்பர்ஸ் தான் 100% த டோட்டல் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு லிங்க் இருக்கிறதுனால தான் நான் கடைசியாகவும் ஒரு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான், ஒரு நபர், அந்த ஒரு ராஜா தோன்றுவான், மூர்க்க முகம் உள்ள ஒரு ராஜா தோன்றுவான் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல தானியேல் 8:23. அதனாலதான் நான் அதுவும் சம்பவிக்கும். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் மீண்டும் நிறைவேறக்கூடிய தன்மை உடையது. இப்ப அந்த போல ஒரு லிங்க் இல்லைன்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஆன்டி கிரைஸ்ட் சாப்டர் ஓவர், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி ஃபைனலா தேர்ட் வேர்ல்டு வார் அண்ட் தென் த மிலனியம் அப்படின்னு சொல்லி. பட் அதனாலதான் உங்களுக்கு என்ன வருதுன்னா, இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக உயிர்த்தெழுதல் மர்வமாகுதல் சம்பவிக்கும். த ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு நான் நம்புறதற்கான காரியமும் அதுதான். அநேகர் இதை வந்துட்டு மறுக்கலாம். ஆனாலும் வேதத்தின்படி இந்த காரியங்கள் தான் அநேக நம்ம ஏற்கனவே பல காணொலிகள்ல சொல்லியிருக்கோம். அப்ப என் டைம் ப்ராபசிஸ் வந்துட்டு இந்த அந்தி கிறிஸ்துவோடு லிங்க் ஆகிருக்கிறது. அதனாலதான் நான் என்ன நம்புறேன்னா, அந்த காரியம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரி, ஓகே. அப்ப இதோட நம்ம தீர்க்க தரிசன காரியங்களை முடிச்சுட்டு மீண்டுமாக இன்னும் 2 காரியங்களை பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அப்ப யூதாஸ் ஏன் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான்? அவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? ஏன்னா அவனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. இயேசுவுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் ஏன் போய் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும்னா, நம்ம 4 சுவிசேஷங்களையும் பார்க்கும் பொழுது யூதாஸ் வந்துட்டு எப்ப போய் யூதர்களோடு கூட நான் அவரை காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் நடந்திருக்கும். அது என்ன ஈவென்ட் அப்படின்னா, நம்ம போன வாரமே இதை பத்தி பார்த்தோம், போன ஒரு பாடத்துல. என்னன்னா, இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோக இந்த சீமோன் வீட்டுல இருக்கையில ஒரு ஸ்திரீ விளையாட பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பண்ணி கொண்டு வந்து அவர் போஜன மந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினார். இதை பார்த்தோம் போன வாட்டி. அதனால நான் இன்னும் பேசல இதை பத்தி, இன்னும் டைம் ஆகும். அது யார் என்று சொன்னால், மார்த்தாளுடைய சகோதரியாகிய மரியாள். அப்ப இயேசுவின் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தாங்க அவங்க. அப்ப சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரை கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்குதான் இதை யாரு சொல்றான்னு நம்ம பார்த்தோம்னா, யோவான்ல வெளிப்படையாக வருகிறது. யார் சொன்னதுன்னா, நத்திங் அதர் தான், நோ ஒன் எல்ஸ் தேன் ஜூடாஸ். ஏன்னா அவன் தரித்திரை, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வரணும், அவரை காட்டி கொடுக்க போறணுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்ட சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மத்தேயுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றின என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனை மனசைக்கு, இந்த சுவிசேஷத்தை உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்யும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தன் பிரதான ஆசிரியத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம். அப்ப இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இமீடியட்டா யூதாஸ் வந்துட்டு போய் பேசுறத பார்க்கலாம். அப்ப இந்த இன்சிடென்ட் வந்துட்டு யூதாஸுக்கு வந்துட்டு சம்திங் அவனுடைய மைண்ட்ல பிளே அவுட் ஆயிருக்கு. என்ன பிளே அவுட் ஆயிருக்குன்னா, யூதாஸுக்கு வந்துட்டு இயேசுவை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் என்றால், இப்ப இயேசு ஒரு இடத்துல நீங்கள் என்ன யார் என்று சொல்லுறேன் சீஷர்ட்ட கேட்கிறாரு. அப்ப ஜனங்கள் என்ன யார் என்று சொல்றான்னு கேட்கிறாரு. அவர்கள் உங்களை தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன், இன்னும் மோசே போன்ற ஒருவர் எப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அற்புதம் செய்யறார், அதிசயம் செய்யறார், குணமளிக்கிறார், பிசாசுகளை துரத்துக்கிறார், தண்ணீரை திராட்சரசமா மாற்றார், இன்னும் 5 அப்பம் 2 மீன் வைத்து 5000 பேருக்கு போஷிக்கிறார் இவர். அதனால இவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இன்னும் அவர் போதிக்கிறதுனால அவர் ஒரு தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கேட்கிறாரு, நீங்கள் என்னை பற்றி யாருன்னு நினைக்கிறீங்க? பேதுருதான் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அப்ப இயேசு பேதுருவை பாராட்டுகிறார். அதே நேரத்துல
யூதாசுக்கு அது போன்ற ஒரு வெளிப்பாடு இல்லை, இருந்திருக்க கூடாது. அவன் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அற்புதம் செய்கிறவரா, அதிசயம் செய்கிறவராக தான் அவன் மற்ற கிரேட்ஸ் லைக் மோசே, இன்னும் எலியா, எலிசா போன்றவர்கள் ஒருவர் என்று சொல்லித்தான் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அவரை மேசியா என்றோ, கிறிஸ்து என்றோ அல்லது கர்த்தர் என்றோ அவனுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படவில்லை. அப்ப என்னாச்சு அப்படின்னா, இப்ப 300 பணத்துக்கு விற்று செஞ்சிருக்கலாமேன்னு சொன்னப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல, அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்ப அவள் என்னை அபிஷேகம் பண்ணது, என்னை அடக்கம் பண்ணதற்கு ஆயத்தமா இருக்கிறது. தரித்திரர் உங்களோடு இருக்காங்க, நான் எப்பயும் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கும் பொழுது, யூதாஸ் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா, என்ன நினைத்திருக்கணும்னா 100% தெரியாது, ஒரு ஸ்பெகுலேஷன்லாம் சொல்றேன். யூதாஸ் என்ன யோசிச்சிருக்கணும்னா, இயேசு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டிருக்கிறாரே, அவர் தேவனைத்தானே உயர்த்த வேண்டும், இவர் தன்னையே அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறாருன்னு யூதர்கள் நினைப்பதை போல யூதாசும் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டான் இந்த இடத்துல. அதனாலதான் போய் அவன் வந்துட்டு, சரி இவரை காட்டி கொடுத்து நம்மளும் கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இம்மிடியட் ரியாக்ஷன் என்னன்னா, அதை ரிஜெக்ட் பண்றான் ஜூடாசனுடைய இருதயத்துல. நம்ம ஒண்ணு சொல்றோம், ஆனா இவர் வந்துட்டு தன்னை உயர்த்துறார், மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு தரித்திரம் கொடுக்கலான்னு. ஆனா அவன் அதுக்காக சொல்லல, திருடனானபடினால சொல்றான். ஆனா இயேசு அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தன்னை உயர்த்துகிறாரே, அந்த 300 பணத்துக்கு மேல இருக்க அந்த விலை உயர்ந்த தைலத்தை கூட தனக்கு தான் செலவு பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரே அப்படின்னு இவர் எப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும்னா, அவன் வந்துட்டு தானே அது போல நினைத்துக் கொள்றான். அதனால அவன் இமிடியட் ரியாக்ஷன் போய் யூதர்கள்ட்ட சரி அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கலாம். அதனாலதான் இயேசு யார் என்று சொன்ன அந்த ஒரு ரெவலேஷன் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு மிகவும் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா இங்க இயேசு சொல்றாரு பாருங்க, அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் இவளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால். பாலகர்னு யார சொல்றாருன்னா சீஷர்கள் தான் சொல்றாரு, இன்னொரு இடத்துல இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறவர்கள் வந்துட்டு அவரை ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவரு பவனி வந்த பொழுது கூட்ட பொழுது மத்தேயுவிலே கேட்கிறாங்க, மத்தேயுல இருக்காது என்னன்னா, இவர்கள் சொல்வதை கேட்கிறீரோ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா, குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி, குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீங்கிறத நீங்க ஒரு காலம் வாசித்தது இல்லையாங்கிற. அப்ப அவர்களை தான் சொல்றாரு, சீஷர்களை. அந்த சமயத்தில் இயேசு சொன்ன, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா அங்க இருந்த யூதர்கள்லாம் நல்லா படித்தவர்கள், எல்லாத்தையும் எல்லாவற்றையும் படித்து கற்று தேர்ந்தவர்கள். அவங்களுக்கு முன்பாக சீஷர்கள் வந்துட்டு சைல்டு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்கெல்லாம் ஸ்காலர்ஸ், இவங்க வந்துட்டு எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க மாதிரி. அப்ப பாலகருக்கு வெளிப்படுத்தினார். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்துக்கு பிரியமா இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இறைவன், தேவன். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்னு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல சொல்றாருல. அப்ப அந்த வெளிப்பாடு இருக்கிறவங்க தான் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ். இப்ப ஜெகோவா விட்னஸ் போல சொல்றவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸே கிடையாது. ஆனா அவங்க தான் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் தட் இஸ் ஃபால்ஸ். ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் த மெசாயா, ஜீசஸ் இஸ் த ஒன் ட்ரூ காட், த சென்ட்ரல் பர்சன் ஆஃப் த ஒன் ட்ரையூன் காட் அப்படிங்கிற ரெவலேஷன் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் மெய்யான கிறிஸ்தவர்கள். அந்த வெளிப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வெளிப்பாடு இருந்தாதான் உங்களுடைய பாவங்கள் யாவும் கழுவப்பட்டு நீங்க சுத்திகரிக்கப்பட்டு கடைசியில அவரோடு கூட சேர முடியும். ஒருவேளை இந்த ஜெகோவா விட்னஸ் மற்ற கல்ஸ் சொல்வதை போல அவர் ஒரு தூதன், அவர் உண்டாக்கப்பட்டவர், அவர் கர்த்தர் இல்லை அப்படின்னா அவரால் அவங்களுக்கு பாவ நிவர்த்தி, பாவ மன்னிப்பை உண்டு பண்ண முடியாது. ஏன்னா இறைவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம் தான் அவங்களை ரட்சிக்கும். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20. சரி, இப்ப
இன்னொரு இடத்துலயும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இயேசு வந்துட்டு யூதாஸ் சொன்னாரு. அது எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீனை மல்டிப்ளை பண்றாரு. 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறாரு. அப்ப திரும்ப அவங்க வராங்க. அவங்க வரும்பொழுது அவர்கிட்ட வந்துட்டு அப்பத்தை பத்தி பேசும் பொழுது அப்பத்தையும் பற்றி ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. அப்ப என்னன்னா ஒரு முக்கியமான ரெவலேஷன் இங்க இருக்கு. என்னன்னா ஜீசஸ் வாஸ் சேயிங் அபவுட் பிரெட் அண்ட் வாட்டர், அப்பத்தையும் தண்ணீரையும். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார்னு பழைய ஏற்பாடுல சொன்னாங்க. அப்ப ஏன்னா அப்பமும் தண்ணீரும் நம்முடைய வாழ்விற்கு தேவையான, இந்த சரீரத்திற்கு தேவையான உணவு, ஆகாரம், குடிக்கிற நீர். அது இல்லாம உயிர் வாழ முடியாது பாருங்க. தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு 2-3 நாள்ல இறந்து போயிடும் மனிதர். 3 நாள் தண்ணி குடிக்கலன்னா இறந்துருவாங்க. சாப்பாடு இல்லைன்னா ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பாடு இல்லைனாலும் இறந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு லாங் டேர்ம் அவங்க வந்துட்டு 40 டேஸ்க்கு மேல ஃபாஸ்ட் பண்ணலாம். ஆனா அதற்கும் தண்ணீர் தேவை, இல்லைன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகும். சரி, இப்ப தேவனுடைய பிரசன்ஸ்ல இருக்கும் பொழுது அது தேவைப்படாது ஸ்பிரிச்சுவலா. ஏன்னா இப்ப மோசே 40 நாட்கள் அப்பவும் தண்ணீரும் குடியாமல் தேவனுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறார். பட் அபார்ட் ஃப்ரம் தட் would be very difficult. சரி, அப்போ எப்படி அப்பவும் தண்ணீரும் சரீரத்திற்கு தேவையோ அது எதுவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆவிக்குரிய விஷயத்துலன்னா, என்னுடைய மாம்சமும் ரத்தமும், ஃபிளஷ் அண்ட் பிளட். அதுதான் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு முறையும் கம்யூனியன்ல we are taking the bread and blood, அதாவது பிரெட் அண்ட் ஒயின், அதை எடுக்கும் பொழுது இயேசுவனுடைய ஃபிளஷ் அண்ட் பிளட்டை வந்துட்டு நம்ம உட்கொள்ளுகிறோம் ஆவிக்குரிய விதத்துல. ஆல்சோ ஜீசஸ் ஸ்போக் அபவுட் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கான்டெக்ட்ல தான் என்ன சொல்றாரு பாருங்க கடைசியில. ஏன்னா வெளிப்பாடு அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வெளிப்பாடு இல்ல நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அநேகர் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இவர் வானத்திலிருந்து வந்த அப்பம், அப்ப என் மாம்சத்தை இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை தனக்கு புசிக்க கொடுப்பான்? அடுத்தது சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண நிலையில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய சீஷர்கள் அநேகர் இதை கேட்டப்ப, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், அநேகர் அவரை விட்டு வழி விலகி போகிறார்கள். பாருங்க, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்னா அவங்க லிட்டரலா எடுத்துக்கிட்டாங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணானுக்கு நித்திய ஜீவன் இல்ல, அவனுக்கே நித்திய ஜீவன் இருக்குன்னு சொன்னதையும் அதை லிட்டரலா நினைச்சுக்கிட்டாங்க. மேன் ஈட்டர்ஸ், ஒரு நரமாம்சம் சாப்பிடுகிற காரியத்தை இயேசு சொல்லி கொண்டிருக்கிறான்னு சொல்லி. ஆனா அது ஆவிக்குரிய ரீதியில அவள் யோசிக்கவில்லை. அப்ப என்னன்னா அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு இல்ல. அந்த இடத்துலதான் இயேசு சொல்றாரு, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னா அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை என்பதை இயேசு இந்த இடத்துல சொல்றவரா இருக்காரு. ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்துக்கு வர மாட்டான். ஏன்னா அதிலும் உங்களில் விசுவாசா சிலர் உண்டு என்றார். ஏன் விசுவாசம் என்ன என்றும் தம்மை காட்டி கொடுப்போன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால். அப்ப புரியுதா உங்களுக்கு? ரெவலேஷன் இல்ல. அப்ப ரெவலேஷன் என்பது, வெளிப்பாடு என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப அதனாலதான் நம்ம சேனல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா, இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பத்தி? அப்ப எப்படி புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் லிங்க் ஆயிருக்கு. நம்ம உறுதியாக நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு வெளிப்பாடுகள் மிக அவசியமாக இருக்கிறது. சரி, அப்ப கடைசியாக அப்ப இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ் வந்துட்டு அவனுக்கு வெளிப்பாடு இல்லை, நம்பர் 1. 2வது என்னன்னா, அவன் இத காட்டி கொடுக்கறத வச்சு அவன் வந்துட்டு பணம் பண்ணவும் பார்க்கிறான். He tried to make fortune. அப்ப பண ஆசை என்பது யூதாஸ் இடத்தில் காணப்படுகிறது. வெளிப்பாடு இல்லைங்கிறது ஒரு சைடு, ஆனா ரியலி எப்பயுமே அவன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கும்னு சொல்ற அளவுக்கு லாஸ்ட் ஃபார் எவர், த லாஸ்ட் சோல் டோட்டலி அப்படின்றது எதனால அப்படின்னா பண ஆசை. அப்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஹூஎவர் ஹஸ் ஃபாலன் ஃபார் த லஸ்ட் ஆஃப் மணி வில் லூஸ் ஹிஸ் ரேஸ். அது போல எந்த ஒரு ஊழியனாக இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய நபராக இருக்கட்டும், பண ஆசை என்று சொல்லி வரும் பொழுது அந்த பண ஆசையில் அவன் ஒருவேளை
பிடிக்கப்பட்டான் என்றால் அவன் தன்னுடைய பந்தயத்தை இழந்து போவான் என்பது நிச்சயம். இப்போ ஒருவேளை நீங்க ஊழியக்காரராக இருக்கலாம் அல்லது விசுவாசியாக இருக்கலாம். அப்ப உங்களுடைய ஆவியை நீங்கள் சோதித்து பாருங்கள். பண ஆசை என்ற ஒரு காரியம் உங்களிடத்துல இருக்கிறதா? இருந்ததென்றால் நீங்கள் அதை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து அதை வந்துட்டு நீங்க எப்படி ஓவர் கம் பண்றது, எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி அதிலிருந்து இருந்து வெளியே வருவது என்று யோசியுங்கள். ஏனால் இந்த இருதயமானது எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே மகா கேடும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்மை அறியாமே நமக்குள்ளாக அது இருக்கும். அப்ப அது இருக்கும் பொழுது மற்ற எவ்வளவுதான் பாட்டு போடலாம், ஊழியம் செய்யலாம், மற்ற என்ன சபையின் காரியங்களை வேணாலும் பங்கு பெறலாம். ஆனால் நமக்குள்ளாக அது இருக்கும் பொழுது அதை நம்மை வஞ்சிக்கக்கூடியதா இருக்கிறது. அதை கொஞ்சம் யோசிக்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப உங்களுடைய இருதயத்தை எது அதிகமாக, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எதை சுற்றி இருக்கிறது? ஒருவேளை பணத்தை பற்றி, பொருளை பற்றி, பொருளாசை பற்றி அப்படின்னா நிச்சயமாக அப்ப அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, அப்ப இன்னும் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல அநேக எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். யோசுவாவுடைய காலத்துல கானானுக்குள்ள போகும் பொழுது ஆகான் அப்ப வஞ்சித்து எடுக்கக்கூடாது என்று எரிகோவனுடைய கொள்ளையில எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், அதை எடுக்கிறத பார்க்கிறோம். அதன் மூலமாக அடுத்த ஒரு பட்டணத்துக்கு போகும்பொழுது ஒரு தோல்வி வருகிறது, ஒரு டிஃபீட். இன்னும் எலிஷாவினுடைய காலத்துல கேயாசி என்ன பண்றாங்கன்னா, நாகமான் குணமாகும் பொழுது எலிஷா எதுவும் வேணாம்னு சொல்லி அனுப்பிடுறாரு. கேயாசி போயிட்டு இப்பதான் 2 ஊழியக்காரங்க அதுக்கு பின்பு வந்தாங்க, அவங்களுக்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து தன் வீட்டுல வச்சுக்கிறாரு. அப்ப அதற்கு பின்பு கேயாசி குஷ்டரோகியாக மாறுகிறதை பார்க்கிறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா யூதாசுக்கு பின்பு அனனியாவும் சப்பீராவும் அவங்க தங்களுடைய இருதயத்தை வஞ்சித்து பேதுரு இடத்துல போய் சொல்லி அவர்கள் அங்கே மறிக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 6:24 இயேசு சொன்னார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை சேகித்து மற்றவனை பகைப்பான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இந்த உலக பொருள் எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும், பணம் கூட கூட கிடைக்கும். ஆனா அதற்காக நம்ம தேவனை தேடக்கூடாது. பணம் ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். ஆனா அதே நேரத்துல பணத்தின் பின்னாடி போகும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஃபர்ஸ்ட் சொன்ன வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனை கூட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல வரும். இன்னும் நீதிமொழிகள்ல பின்பாக 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல இருக்க வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். அப்ப நம்ம கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறார். ஆனா அதெல்லாம் வந்தால் கூட சங்கீதத்துல ஒரு வசனம் உண்டு, என்னன்னா, கொள்ளையிலே பெருமை பாராட்டாதீர்கள், கொடுமையை நம்பாதீங்கள், கொள்ளையிலே பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் பேரில் இருதயத்தை வைக்காதிருங்கள். அப்ப தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. அப்ப எது ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி, அதை நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இப்ப அதனாலதான் 1 தீமோத்தேயு 6:10 வசனம் எடுத்தா டைம் ஆகும், சொல்லிக்கொண்டே போகிறேன். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. டிசைர் ஆஃப் மணி. அப்ப பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு சொல்லல பாருங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். பிரசங்கில பார்க்கும் பொழுது பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும்னு இருக்கு. அப்ப பணம் தேவைதான். அப்ப பணமே இல்லாம போயிட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுங்கன்னு கண்டிப்பா நம்ம சொல்லவே இல்லை. இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஹேவ் அ சஃபிஷியன்ட் மணி. நமக்கு போதுமான அளவுக்கு, இன்னும் போதுமான அளவிற்கும் அதிகமான அளவிற்கும் கூட பணம் இருக்கலாம். ஆனா பணம் 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 என்று சொல்லி பண ஆசையிலே நாம் போய்கொண்டு இருப்பது என்பது எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அப்ப ஏன்னா எல்லா விதமான தவறான வழிகளையும் யோசிக்க தோணும். அந்த பணத்தை எப்படியாவது சம்பாரிச்சணும்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்க தோணும், எப்படியாவது சம்பாரிச்சணும்னு சொல்லி குறுக்கு வழி கண்டு போக தோணும். அப்ப அந்த டிசைர் ஆஃப் மணி தான் ரூட் ஆஃப் ஆல். அப்ப இன்னும் கொலோசையர் 3:5 பார்க்கும் பொழுது, எஃபிஷியன்ஸ் 5:3 பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கு பாருங்க. கொலோசையர் 3:5 பண ஆசை அப்படிங்கிறது பொருள் ஆசைன்னு வரும். பணத்தின் மூலமா தான் பொருள் வாங்குறோம் இல்லையா, அதை விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
விக்கிரக ஆராதனை. கவட்டஸ்னஸ் விச் இஸ் ஐடலேட். இன்னும் எபேசியர் 3ல பாருங்க. எபேசியர் சாரி முடிக்கும். எபேசியர் 5:3. எபேசியர் 5:3 பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேஸ்தனம் மற்ற அஸ்தம் பொருளாசையும் ஆகியவைகளின் பேர் முதல்ல உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. 5th பாருங்க. விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. Who is an idolater? Covetous man who is an idolater. அப்ப விக்கிரகாராதனைக்கு நிகராக இருப்பது பொருளாசை. லூக்கா 6:14 இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒருவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு ஓகே சாப்டர் நான் மாத்தி எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, அந்த வசனம் எப்படி வரும்னா, இவைகள் எல்லாவற்றையும் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை அசட்டை பண்ணினார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வரும் இந்த வசனம். அப்ப இந்த பரிசேயர் எல்லாமே பொருளாசைக்காரராக இருந்தார்கள் அந்த காலத்துல. அந்த வசனத்தை சரி வேணாம். ஓகே, அந்த வசனம் என்னன்னு நான் எடுத்து சரியான வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணிடுவோம். லூக் 14ல தான் வரணும். ஓகே, ஒரு இடத்துல 2 பேர் வந்து ஆஸ்தியை பாகம் பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த இடத்துலதான் இருக்கிறது. ஆனா சரி, ஓகே, அந்த கான்டெக்ஸ்ட் ஓகே. ஒரே நிமிஷம் அதை சர்ச் பண்ணி நம்ம எடுக்கலாம். முடிய போது இதோட நாம நிறைவு செய்ய போறோம். லூக் 16:14. 6:14 இல்ல 16:14. என்ன சொல்றாருன்னா, இதே வசனம் தான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது அப்படின்னப்ப பொருளாசைக்காரராகிய பரிசேரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். சரி, ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொருளாசை என்பதும் பண ஆசை என்பதும் நியர்லி சேம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உலக ஊழியம் செய்யக்கூடாது. அப்ப அது எதற்கு நிகராக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனைக்கு நிகராக இருக்கிறது. அப்ப கடைசியாக நாம் பார்க்கிற விஷயம், யோவான் எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யோவான், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. அப்ப விக்கிரகங்கள் அப்படின்னா லிட்டரலான விக்கிரகங்கிறத விட இது போன்ற விஷயங்கள், அது பொருள் ஆசை, பண ஆசை, இச்சை, இது போன்ற விஷயங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். அதே போலவே பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகமான மல்கியாவும் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இருக்க வேண்டும் ஒருவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாம் நல்ல விஷயத்த அவங்களுக்கு வச்சுட்டு ஆடுகள் மாடுகள் எடுத்தா கூட நல்லதை எடுத்துட்டு ஊனமானத, இன்னும் பலவீனமான காரியங்களை வந்துட்டு கர்த்தருக்கு கொண்டாந்து பலியிடுறாங்க.
அப்ப நல்லதை வந்துட்டு அவங்க வச்சுக்கிறேன். பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையா செலுத்துகிறீர்கள். அப்ப தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தருக்குன்னு நம்ம கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இதை அவர் கொடுக்குறோமா, இல்ல ஏனோ தானோ என்று கொடுக்கிறோமா? அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? அப்ப ஆலயத்துல வேலை செய்யறவங்கள சொல்றேன், எவன் கூலி இல்லாம வந்து செய்வான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். அப்ப எல்லாம் நீங்க எல்லாமே அந்த பணத்துக்காக ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இன்னும் லேவியராகும் 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? மன்னிக்கவும், மல்கியா 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? திருமண வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க? உன் மனைவிக்கு நீங்க துரோகம் பண்றியா, அல்லது மனைவியை கணவனுக்கு துரோகம் பண்றியா? அப்ப தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் வந்துட்டு டைவர்ஸை வெறுக்கிறார். ஏன்னா அது வந்துட்டு கவர்னண்ட்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்றது. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னும் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தான். அப்ப இது போன்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எப்படி இருக்கணும்? 4ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இது போன்ற காரியங்கள், இதுதான் நம்ம வந்துட்டு இதுல இருந்து நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப யூதாஸ் எதனால விழுந்து போனான் அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த இந்த ஆசை. ஒரு பக்கம் அது தெய்வீக திட்டமாக இருந்தாலும், ஒரு சைட்ல வந்துட்டு அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. இன்னொன்று, பண ஆசையில அவன் விழுந்து போனான். அதன் மூலமாக இரட்சகரையே காட்டி கொடுத்தான். எல்லாவற்றிலும் அவனுக்கு பங்கு இருந்தது சீஷனாக. அந்த எல்லா பங்கையும் இழந்து போனான். அதனாலதான் அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப இதன் மூலமாக நீங்க அநேக சத்தியங்களை புரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அநேக மறைபொருள்களை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இதை வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்த வேண்டும். அப்படி அபியாசப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பொறுமையாய் கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.